ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் ஏஸ். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எஃபி நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேலரி பற்றி பண்ணலாம். அப்புறம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், வேக்கன்சி எவ்வளோ இருக்குது நம்ம சிட்டிக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக டோட்டல் வேக்கன்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1100 வந்து ஜாமுக்கான வேக்கன்சி. ஜாம் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஜாம்னா வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர். இன்னொன்று வந்து இதுக்கு ஏஎம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து வெறும் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங். பட் அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். இது வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைக் ஃப்ரெஷர்ஸும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ரிப்பீட்டர்ஸ் யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்து ஒன்லி என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரி, வாங்க நம்ம இப்போ இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கான வேக்கன்சி பார்த்துருவோம். சென்னை சென்னை எங்கேருந்தா இங்கே இருக்கு. சென்னைக்கு எவ்வளோ வேக்கன்சி? 70 வேக்கன்சி விட்டுருக்காங்க. இந்த 70 வேக்கன்சியுமே வந்து ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அப்புறம் வந்து இடபிள்யூஎஸ் இப்படி ஸ்ப்ளிட் ஆயிரும். அதை நம்ம என்னன்னு கீழே பார்ப்போம். நமக்கு வந்து இந்த இயருக்கு வந்து 70 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. அந்த 70 வேக்கன்சிஸில் வந்து 28 வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி, 9 வந்து எஸ்சிக்கு, 8 எஸ்டி, 18 ஓபிசி, 7 வந்து இடபிள்யூஎஸ், டோட்டலாக 70 வேக்கன்சிஸ். அது இல்லாமல் இப்போ வந்து இது என்ன வரும் அப்படின்னா, பப்ளிக் இப்போ ஏதோ ஒன்று வரும், அதுக்கு வந்து ஒரு 3 வேக்கன்சி எக்ஸ்ட்ரா தனியாக இருக்குது. இது டிசபிலிட்டி டிசபிலிட்டி இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஒரு 3 வேக்கன்சி இருக்குது. அது இல்லாமல் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ நான் ஓபிசியாக இருக்கேன், 18 போஸ்டிங் தான் இருக்குது, இல்லை இடபிள்யூஎஸ் 7 போஸ்டிங் தான் இருக்குது, இல்லை எஸ்சி எஸ்டியாக இருக்கேன், 9 போஸ்டிங் 8 போஸ்டிங் தான் இருக்குது, இப்படி யோசிக்கக்கூடாது. உங்கள் கேட்டகரி ப்ளஸ் இதையும் ஆட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து இப்போ நான் ஓபிசியாக இருக்கேன் அப்படின்னா 28 ப்ளஸ் ஒரு 18 36 46 போஸ்டிங் எனக்கு இருக்குது. இப்படி நினச்சி படித்தா தான் நம்மளால வந்து கொஞ்சம் ப்ராடர் ஆங்கிளில் திங்க் பண்ணி படிங்க. அப்போ தான் கொஞ்சம் வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாருமே வந்து அன்ரிசர்வ்டுக்கே போட்டி போடுங்க. அப்போ தான் வந்து மார்க்ஸ் நமக்கு கரெக்டாக எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே இவ்வளோதான். நமக்கு வந்து வேக்கன்சி பார்த்தாச்சு, 70 வேக்கன்சிஸ். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டிய திங்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த இது வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரியே. நம்ம வந்து எங்கே அவங்க கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி, இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்னது எலிஜிபிலிட்டி? என்ன எலிஜிபிலிட்டி? நமக்கு வந்து ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னா மார்க்ஸ் 1ஆம் தேதி அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆயிருச்சு. மார்க்ஸ் ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் ஆயிருச்சு. நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் வீடியோ போட. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஏஜ் வந்து 20 to 25 இருக்கணும். சரிங்களா? 25 தாண்டியும் போயிடக்கூடாது. அப்படின்னா என்னது, 2001க்கு 2001க்கு மேலே பிறந்திருக்கணும். அதே மாதிரி வந்து 20 இயர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வரும், 2006க்குள்ளே பிறந்த மாதிரி இருக்கணும். இந்த 2 கேட்டகரி மட்டும்தான் வரும். சரிங்களா? 2001 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் அதை விட்டுட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். மார்ச் மார்ச் 2001க்கு வந்து முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி மார்ச் 2006க்கு அப்புறமும் பிறந்திருக்கக்கூடாது. 2001 இருந்து 2006 வரைக்கும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நமக்கு வந்து இது லைக் என்ன சொல்கிறது, நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா மினிமம் வந்து 60% இருக்கணும். யாருக்கு? எல்லாமே என்ன கிராஜுவேட்டாக வேணாலும் இருக்கலாம், பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், 60% அட்லீஸ்ட். இது யாருக்கு? ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு. 55% யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு. இந்த 3 கேட்டகரிக்கு 55%, மற்றவங்களுக்குலாம் வந்து 60%. அதே மாதிரி இந்த 65%, இப்போ 60%ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதை வந்து 59.99 இப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 60%, 60ல இருந்து மேலே தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களே ஒழிஞ்சு 59.99 இருந்தாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள். சரியா? அப்படி இருக்கவங்க அப்ளை பண்ண வேண்டாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1050 வரும், அது பின்னாடி இருக்கும், நான் சொல்கிறேன். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ், இதுதான் இந்த டேட் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இந்த டேட்டோட. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இப்போ மார்ச் 2ஆம் தேதி பிறந்த நாள் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. நீங்கள் வந்து அக்செப்டன்ட் தான். அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க கைஸ், நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் மார்ச் 2001 இருந்து
மார்ச் 2006 இதுக்குள்ள யாரையாவது பர்த்டே இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அப்பீல் ஆகலாம். அடுத்து வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் எப்போனா மார்ச் 19 முடியுது. இன்னைக்கு டேட்டே வந்து ஆக்சுவலி 13 14 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டேட்டு 13. இன்னைக்கு வந்து மார்ச் 13 ஆகுது. இன்னும் ஒரு 6 to 7 days கேப் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? அதுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்றவங்க பேமெண்ட் ஃபீஸ் வந்து அதான் 1050 வரும் உங்களுக்கு. அது இல்லாம சில கேட்டகரிஸ் மட்டும் 250 சம்திங் இருந்துச்சு. நான் பார்த்து வச்சிருக்கேன். இது வந்து டென்டேட்டிவான டேட் தான். இப்போ வந்து ஏப்ரல் 20 நமக்கு வந்து ஏப்ரல் 11 வந்து ஆர்பிஐ எக்ஸாம் இருக்கு. இஃப் சப்போஸ் இது ஏப்ரல் 12னா நெக்ஸ்ட் டேவே நமக்கு வந்து இபியோட எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? ஏப்ரல் 12 வந்து இபி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. 6.14 வந்து 6.5 லேக்ஸ். அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 44,500 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு சேலரி வந்து கன்ஃபார்மாக இன்ஹேண்டில் வந்துடும். நமக்கு வந்து சிடிசி படி பார்த்தீங்கன்னா 50+ போகும். பட் இன்ஹேண்ட் வரப்போ இவ்வளோ அந்த நமக்கு வந்து ஒரு 10% எவ்வளவோ பிடிப்பாங்க. 10 to 11% பிடிச்சுக்கோங்க. அந்த பிடித்தம் போக மிச்சம் வந்து 44,000 வந்து இன்ஹேண்ட் சேலரி வந்துடும். அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படிலாம் கிடையாது. டேரெக்டாக சிங்கிள் ஆன்லைன் டெஸ்ட் தான். மெயின்ஸ் மாதிரி இது வந்து 4 செக்ஷனுமே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ. இந்த 3மே முடிச்சுட்டு மெடிக்கல் டெஸ்ட் மட்டும் ஒன்று இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட் ரொம்ப லிபரலாக தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் பெருசாக இருக்காது. சரிங்களா? இதில் பாருங்க, இது வந்து நம்ம நார்மலாக மெயின்ஸோட பேட்டர்ன். அதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன இங்கே பாருங்க, நமக்கு வந்து ஒரு ஜாக்பாட் ரீசனிங் நல்லா போடுறவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா 60 கொஸ்டின் 60 மார்க்ஸுக்கு இருக்கு நமக்கு. அவுட் ஆஃப் 200ல இப்போ நான் இதுலேயே 50 எடுத்தேன்னா 110 தான் மேக்ஸிமம். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 110ல வந்து ஒரு 120க்குள்ள இந்த லெவலில் தான் பிளேஸ் ஆகும் கட் ஆஃப்ஸு. ஸோ வந்து நம்ம இதுலேயே வந்து ஒரு 50% ஆஃப் த கட் ஆஃப் 50% எடுக்க முடியலனாலும் 35 to 40% ஆஃப் த கட் ஆஃப் ரீசனிங்கில் மட்டும் எடுக்கலாம். எனக்கு வந்து இங்கிலீஷோ குவான்ஸோ ஏதாச்சும் ஒன்று வராது அப்படின்னா மிச்சம் ஏதாச்சும் ஒன்றா வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 30 எடுத்துருங்க. ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 20 நம்ம எடுத்தோம்னா அசால்ட்டாக கட் ஆஃப் வந்தது நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? ஒன்ஸ் இதை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. 60 மார்க்ஸ் ரீசனிங்க்கு 40 மினிட்ஸ் தான். டைம் கம்மி தான். பட் நமக்கு வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் மார்க் அதிகம். ஸோ வந்து நீங்கள் அட்டம் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுமாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து 40 கொஸ்டின் 40 மார்க்குக்கு வந்து 20 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸில் போடணும் ஒவ்வொரு கொஸ்டினும். குவான்ஸுக்கும் அதே மாதிரி தான் 35 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. குவான்ஸ் கூட கொஞ்சம் ஈஸியாக இப்போ நார்மலாக நம்ம எஸ்பிஐ கிளர்க் ஐபிபிஎஸ் கிளர்க் அந்த லெவலில் தான் இருக்கும் இது. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் இதுவும் வந்து 60 மார்க்ஸ் உங்களுக்கு. இதுவும் ரீசனிங்கும் யார் ஒருத்தவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அசால்ட்டாக அடிச்சு தூக்கிடலாம் டோட்டல் மார்க்ஸில். ஓகேவா? இது வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தான் இருக்கும். தமிழ் இருக்காது. இங்கிலீஷ் மட்டும்தான் நமக்கு. அடுத்து வந்து இதில் வேற எதுவும் பெனால்ட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 பாயிண்ட் நம்ம எப்பயும் எக்ஸாம் எழுதாத மாதிரி 0.25 மார்க்ஸ் நெகட்டிவ்ல போயிடும். அதனால மேக்ஸிமம் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து நார்மல் கொஸ்டின்ஸ் மட்டும் பண்ணுங்க. இங்கே வந்து இன்டர்வியூக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்டர்வியூவில் வந்து என்ன பண்ணணும், அது என்ன, இது வந்து ரேஷியோ 1:10 எடுப்பாங்களா 1:15 எடுப்பாங்களா, இந்த ரேஷியோலாம் சொல்லுவாங்க நமக்கு. நம்ம கட் ஆஃப் வந்தால் தான், ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்தால் தான் அதோட டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து தெரிய வரும். அடுத்து வந்து அவ்வளோதான். நமக்கு வந்து பெருசாக வேறு எதுவும் இதுக்கு அடுத்து நமக்கு தேவைப்படாது. இதுக்கு அடுத்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும் பாருங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னதுப்பா, ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு 5 வருஷம், இந்த இந்த 1984 ரையாட்டில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷம். இந்த மாதிரி வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸ். இவங்களுக்குலாம் வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் யாரையாவது ஓபிசினா சர்டிஃபிகேட் வாங்கணும், இடபிள்யூஎஸ்னாலும் சர்டிஃபிகேட் வாங்கணும், எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே அந்த சர்டிஃபிகேட் இப்போவே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. யாரையாவது எது வேணுமோ எது வேணுமோ இல்லை எந்த சர்டிஃபிகேட் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் ஃபாலோ ஆவீங்களோ அந்த இது கூட இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணுறப்போ சிங்கிள் இமெயில் சிங்கிள் ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க வந்து அதே இந்த இதில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ கான்டாக்ட் வந்து அதில் மட்டும்தான் பண்ணுவாங்க. வேறு எதுலையுமே கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து 19 முடிஞ்சதும். அதனால் சீக்கிரமாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் நான் இன்னொரு வாட்டி போடுறேன். உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்காக. இப்போதைக்கு அவ்வளோதான். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 250 எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு
1050 வந்து மற்ற எல்லா கேட்டகரிஸ்க்கும், அதாவது ஓபிசி, ஜென்ரல், இவங்க எல்லாருக்குமே வந்து 1050 ருபீஸ் வரும். ஸோ அந்த ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு செலெக்ஷன் பண்ணிடுங்க. ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஏதாச்சும் ஃப்யூச்சரில் இஷ்யூஸ்னால் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும். அவ்வளோதான் கைஸ். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்றும் வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆர்பிஐயோட அலைன் ஆகி தான் வருது. ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நேற்று. இஃப் சப்போஸ் யாரும் அந்த வீடியோ பார்க்கல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்படி கிளியர் பண்ணணும்னு போட்டிருக்கேன். இஃப் சப்போஸ் யாரும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஒன்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிறது தான் இட்பிக்கும் சேர்த்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களோ, அவ்வளோ பர்சன்டேஜில் மார்க்ஸ் அதிகமாகும். தேங்க்யூ கைஸ், பை.